நீ எதுக்கு குறுக்க வந்து எல்லாத்தையும் கெடுத்த? நான் வந்தது இருக்கட்டும், டீ போட தெரியும்னு பெருமையா சொல்லிட்டு இங்க வந்து மோர தளிச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் நீங்க டீ போடுற லட்சணமா? ஏங்க, தெரியாதது தெரியாதுன்னு சொன்னா என்ன ஈகோவா? ஈகோலாம் ஒண்ணும் கிடையாது. ஈகோ தான். ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. போங்க, முதல் டெஸ்ட்லயே ஃபெயில் ஆயிட்டீங்க. நான் எங்க ஃபெயில் ஆன? டீ போட்டுட்டு இருக்கல, ஐஸ் டீ மாதிரி இது ஒரு மோர் டீ, இட்டாலியன் டீ ஏதோ ஒண்ணு வெச்சுக்கோ. முதல்ல வெளியில போங்க. அத்த சொன்ன மாதிரி இது மோர் குழம்பாத வைக்கிறேன். அது சரி, அதை விடு. அம்மா சொன்னாங்கல்ல, என்னது? அடுத்த நைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணனும்னா அவங்க கிட்ட சொல்ல சொன்னாங்கல்ல. ஐயோ, ஏய் சரி சரி, அந்த மோர் டீயை ரெடி பண்ணடி. தேனு, இனிமே இந்த வீட்ல நீ தாண்டி மகாராணி. உன் மாமனாரு உன் குழந்தைய மட்டும்தான் கொண்டாடுறாரு. இன்னைக்கு முழுக்க அவர் வாயில இருந்து லட்சுமிங்கிற பேரே வரல, பாத்தியா? ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. வெற்றியை பார்த்ததும் மாமா மட்டும்தான் கடப்பாரிய முழுங்கிட்டு செரிக்காத மாதிரியே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஆனா அத்தை, லக்ஷ்மிய பாத்தியா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தியான்னு அப்படியே உருகுறாங்கல்ல. ஏய், அதிகாரம் உன் மாமனார் கிட்ட தானே இருக்கு. உன் அத்தை உருகுனா நமக்கு என்ன, இல்ல உறைஞ்சாதான் நமக்கு என்ன? இத பாருமா, அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. இத பாத்துட்டு லக்ஷ்மி சும்மா இருக்க மாட்டா. உன் நாட்டு வைத்தியரு மொத்தமா அந்த குழந்தைய முடிக்காம மிச்சம் வச்சு ஏன் உயிரை வாங்குறான்? விடுறி, இதுவும் நல்லதுக்கு தான். குழந்தை மட்டும் செத்து பிறந்திருந்தா சட்டு புட்டுன்னு இன்னொருத்த பெத்துக்க தயாராயிருப்பா. இப்ப பாரு, புருஷன்காரனுக்கும் பிடிக்கல, சம்பந்திக்கும் பிடிக்கல. ஐயோ தேனு, ஒரு முக்கியமான விஷயத்த மறந்து போயிட்டேனே. என்னம்மா சொல்ற? அந்த வெற்றி உன் குழந்தைய முறைச்சு முறைச்சு பார்த்தானா, அவன் முட்டை கண்ணு பட்டு நம்ம புள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? ஐயோ, இருடி, நான் புள்ளைக்கு சுத்தி போடுறேன். சரிம்மா, நல்லா சுத்தி போடு. என் புள்ளதான் எனக்கு கௌரவமே. என் மொத்த வாழ்க்கை இவனை நம்பித்தாமா இருக்கு. எனக்கு தெரியாதாடி செல்லம், உப்பு மிளகாயும் வேணுமே. ஏமா, அது இங்க தேடினா கிச்சன்ல இருக்க, போய் எடுத்துட்டு வா போ. இரு, நானே போய் எடுத்துட்டு வரேன். நீ இருடி, என்ன கிச்சனுக்கு எப்படி போறதுன்னு எனக்கு தெரியாதா? நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ குழந்தைய பாத்துக்க. சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரி சரி. செல்லக்குட்டி, தூங்குறீங்களா? ஐயோ, என் புள்ளைக்கு எவ்வளோ திருஷ்டி. ஆத்தாடி, எவ்வளோ கண்ணு பட்டிருக்கு. மா, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. வரேன். தூங்குடா. இது பாரு, அமைதியா தூங்கணும். ராத்திரில எந்திரிச்சு சத்தம் போட்ட அப்புறம் நான் எழுந்து பாட ஆரம்பிச்சிருவேன். அது உன்னோட அழுகையை விட ரொம்ப மோசமா இருக்கும். அப்புறம் யாருமே தூங்க மாட்டாங்க. சொல்றது கேக்குதா? வெற்றி, இன்னும் எத்தனை நாளைக்கு என் கூட பேசாம நம்ம குழந்தையோட முகத்தை கூட பார்க்காம இருக்க போறீங்க? பாருங்க, மனசுல இருக்கிற கோபம் குறைஞ்சா மறைஞ்சிருக்கிற பாசம் வெளிப்படும்னு நான் பொறுமையா இருக்க. வெற்றி, வெற்றி, குழந்தை பச்சமா பொறுக்கிறது யாரோட தப்புன்னா எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த கடவுளோட தப்புன்னா உங்க கோவத்தை நீங்க கடவுள் கிட்ட தான் காமிக்கணும். வெற்றி, என் குழந்தைகிட்ட எனக்கு எந்த குறையும் தெரியல. ஒரு மனுஷனோட அடையாளம் அவனோட உருவம் இல்லைங்க, அவனோட குணம், தன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அவன் காட்டுற அன்பு. இது ரெண்டும் தான் வெற்றி.
நாளைக்கு ஒருவேளை உங்க புள்ள வளர்ந்து எங்கேயாவது ஏமாத்தனா திருடினான்னு யாராவது கை காமிச்சாங்கன்னா அப்ப வெக்கப்படுங்க. இவன் உடம்புல பிரச்சனை இருக்குன்னு எவனாவது சுட்டி காட்டினானோ அப்ப வெக்கப்பட வேண்டியது அவன் தான்னு சொல்லி இவனுக்கு புரிய வைங்க. பேசுறது கேட்க கூட உங்களுக்கு இஷ்டம் இல்லைல்ல? குழந்தையோட முகத்தை கூட பார்க்கணும்னு தோணல. பெட்லயே படுக்க வைப்போம். சும்மா இருக்க மாட்டேன். சத்தம் போடாத. அவன் எனக்கு பார்க்க கூட பிடிக்கல. என் மனசாட்சி மட்டும் உறுத்தலைனா அவனை கொன்னுடுங்கன்னு சொல்லிடுவேன். என்னடா அம்மாவை அடையாளம் தெரியுதா உனக்கு? எங்க இருந்தாலும் உன்னை நான் விட்டுறவே மாட்டேன்டா. நீ என் கண் பார்வையில தான் வளர போற.